வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல AICO கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே மொத்தம் 8 செட் கேட்டிருந்தாங்க 2024ல. இல்ல ஒரு செட்ல ஒரு 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாமினேஷன்ல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, 1/4 போயிடும். சரியா? ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியும். கொஸ்டின் குள்ள போலாம். ஏற்கனவே ஒரு 2 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A plus B அப்படின்னா A is a sister of B. A equal to B அப்படின்னா daughter, as B அப்படின்னா son, and B அப்படின்னா father. ஓகேவா? ஒரு கோடட்ல கொடுத்துருக்காங்க. கோடட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? based on the above information find out which of the statement can be reason behind the assertion made it given that கொடுத்திருக்காங்க. கிவன் தட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல கொடுத்திருக்கிறது கரெக்ட். சரியா? அது போக அசர்ஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க, 2 ரீசன் கொடுத்திருக்காங்க. இந்த அசர்ஷனுக்கு இந்த 2 ரீசன்ல எது வந்து ரீசன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்காங்க h and n plus y equal to k equal to c. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடும். இதுக்கு வந்து என்ன டயக்ராமோ அதை நம்ம வரைஞ்சிடும். ஓகேவா? நம்ம பிளட் ரிலேஷனுக்கு டயக்ராம் வரைவோம் இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு அப்புறம் அசர்ஷன் இருக்கு, 2 ரீசன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரீசனை வச்சு அசர்ஷன் வருதான்னு பார்க்கணும். செகண்ட் ரீசன் வச்சு வருதான்னு பார்க்கணும். இல்ல வரல அப்படின்னா 2 சேர்த்து ட்ரை பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த h and n இந்த இருக்கு இல்லையா? இதை வந்து இதுல போட்டு நமக்கு ஆண்ட்னா என்ன பிளஸ்னா என்ன ஈக்குவல் டு எல்லாமே தெரியும் இல்லையா? அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? h and n கொடுத்திருக்காங்க. and சொல்லும்போது ஃபாதர். இப்போ h வந்து என்னோட ஃபாதர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்னன்னு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு ஃபாதர் h. சரியா? நான் வந்து ஜெண்டர் மேலா இருந்தா இந்த மாதிரி பாக்ஸ் போடுறேன், ஃபீமேலா இருந்தா ரவுண்ட் போடுறேன். சரியா? சரி, அடுத்து பாருங்க. h பிளஸ் n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் சொல்லும் போது சிஸ்டர். சரியா? n பிளஸ் ஒய், சாரி n பிளஸ் ஒய்யா? ஓகே. இப்போ n இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய். இங்க நம்ம n ஏற்கனவே ஃபில் பண்ணுமா? n இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய். இப்போ சிஸ்டர் அப்படின்றதுனால ரவுண்ட் போட்டுட்டு அப்புறம் பாருங்க y ஈக்குவல் டு கே. y ஈக்குவல் டு கே அப்படின்னா y இஸ் த டாட்டர் ஆஃப் கே. ஒய் போட்டிருக்கோமா? இந்த ஒய்ங்கிறவங்க டாட்டர் யாருக்கு? கேக்கு. ஆல்ரெடி ஹச்சுக்குமே டாட்டர் தான், கேக்கும் டாட்டர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க ஹச்சும் கே, 2 பேருக்குமே டாட்டர் தான். சரியா? அப்புறம் வேற என்ன இருக்கு? கே ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கு. அப்போ ஈக்குவல் டுனா டாட்டர், கே வந்து சியோட டாட்டர், இந்த கே சியோட டாட்டர். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ அசர்ஷன் போலாம். அசர்ஷன் பாருங்க, ஹச் இஸ் யூ சிஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படி. ஹச் அப்படிங்கிறவங்க யூவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஓகேவா? இப்போ ஹச் அப்படிங்கிறவங்க யூவோட, யூன்னு ஒருத்தங்க இருக்காங்க. இங்க யூ இல்லாதனால நம்ம இங்க நான் தனியாவே போடுறேன். யூவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். யூக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, இந்த சிஸ்டருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் தான் ஹச் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவங்க வந்து ஹஸ்பண்ட் தான் ஹச். இதுல இருக்கிறதுல நமக்கு ஹச் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த யூவோட சிஸ்டர் தான் ஒய்ஃபா இருப்பாங்க, ஹச்சோட ஒய்ஃப். இங்க ஹச்சோட ஒய்ஃப் நமக்கு தெரியும் கேன்னு. அப்ப கேக்கு சிஸ்டர் தான் இந்த யூ, சிஸ்டர் ஆர் பிரதர் அந்த மாதிரி. இன்னொரு யூக்கு ஜெண்டர் தெரியாது, ஆனா யூவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அப்போ இங்க வந்து ஒரே ஒரு ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்க முடியும். ஹச்சுக்கு கே தான் வந்து ஒய்ஃப் அப்படின்னா கண்டிப்பா யூ தான் சிஸ்டரா இருக்கும். யூவோட சிஸ்டர் தான் இந்த கேயா இருக்கும். சரியா? அப்ப இந்த அசர்ஷனை வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணியாச்சு. இந்த யூ அப்படிங்கிறத எங்க போடணும்னு பார்த்து போட்டாச்சு. சரியா? இப்போ நம்ம ரீசன் ஏ போலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஏ பாருங்க, டி அண்ட் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எங்கேயுமே டி இல்ல. கரெக்டா? அப்ப இது வந்து ரீசன் ஏ வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா டி அண்ட் யூ அப்படின்னா இங்க பாருங்க, டி இஸ் த ஃபாதர் ஆஃப் யூ அப்படின்னு வரும். அப்போ இங்க டி வரும், ஆனா நமக்கு இந்த டி தேவையே இல்லை. நமக்கு அசர்ஷன் பாத்தீங்கன்னா யூ ஹச் இஸ் யூஸ் ஹஸ்பண்ட் பஸ் ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க. ஹச் யூ இவங்க எல்லாம் தான் நமக்கு தேவைப்படுறாங்க. கரெக்டா? இந்த டி தேவையே இல்லை. இது நம்ம ஃபில் பண்ணாம கூட இந்த அசர்ஷன் உண்மைன்றத ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப ரீசன் ஏ நமக்கு இதை ஃபில் பண்ணாமலே அசர்ஷன் உண்மை அப்படின்றத நம்மளால பண்ண முடியும். ஸோ ரீசன் ஏ தேவையில்லை. அடுத்த ரீசன் பாருங்க, ரீசன் பி பாருங்க. யூ ஆஸ் ஷி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஹாஷ்க்கு வந்து சன். அப்ப யூ வந்து சியோட சன். யூ இஸ் த சன் ஆஃப் சி. இதுல பாருங்க, யூ இஸ் த சன் ஆஃப் சி. கரெக்டா? அப்பதான் நம்ம யூவை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த ரீசன் பி ஃபில் பண்ணும்போது இதை வந்துடும். கரெக்டா? இந்த யூ இங்க வந்துடும். அதுக்கப்புறம் அசர்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஹச் இஸ் யூ சிஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது. ஹச் வந்து யூவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கும். அப்ப ரீசன் பி போடும்போது தான் நமக்கு அந்த அசர்ஷன் கரெக்டா வருது. கரெக்டா? ரீசன் ஏல வந்து தேவையில்லை, டி கொடுத்துருக்காங்க. டியோட இன்ஃபர்மேஷன் நமக்கு அசர்ஷன்லேயே தேவையில்லை. ஸோ ரீசன் ஏ வந்து நம்ம அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ரீசன் பி போடும்போது கரெக்டா இருக்கு அசர்ஷன். அப்போ பி மட்டுமே நமக்கு போதும் இந்த அசர்ஷனை உண்மைன்னு சொல்றதுக்கு. கரெக்டா? பி மட்டுமே போதும். அப்போ ஒன்லி பி இஸ் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன். ஓகேவா? இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அசர்ஷன் போடாதீங்க, ரீசன்ல இருந்து வாங்க.
ஃபர்ஸ்ட் ரீசன் ஏ ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணாலும் நமக்கு அசர்ஷன் ஏக்கு ஆன்சர் கிடைக்காது. அப்புறம் ரீசன் பி போடுங்க. அதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ரீசன் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ரீசன் 1 போட்டு பாருங்க. அசர்ஷன் நமக்கு வரல அப்படின்னா ரீசன் 2 போட்டு பாருங்க. அதுலயே அசர்ஷன் வரலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்டே அசர்ஷன் போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா பண்ணாதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரீசன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அசர்ஷன்ல செக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒன்லி பி இஸ் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் மீனிங்ஃபுல் லாஜிக்கல் ஆர்டர். கரெக்டான லாஜிக்கல் ஆர்டர்ல வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்பாத், இந்தியா, வேர்ல்ட், ஜார்க்கண்ட், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒன்னு அப்போ சின்னதுல இருந்து அப்படியே பெருசா போகணும், இல்ல பெருசுல இருந்து சின்னதா போகணும். கரெக்டா? பெருசுல இருந்து போறதா இருந்தா யூனிவர்ஸ் தான் ஸ்டார்டிங்கா இருந்திருக்கும். 5 இருக்கு இல்லையா? இதை செக் பண்ணி பார்க்கலாமா? 5, அதுக்கப்புறம் 3னா வேர்ல்டு, அப்புறம் அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் வந்திருக்கு. ஜார்க்கண்ட் வராது. வேர்ல்டுக்கு அப்புறம் இந்தியா வரும். இந்தியாக்குள்ளாடி தான் ஜார்க்கண்ட் இருக்கு. ஜார்க்கண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட். இந்தியாக்குள்ள வரும். அப்படி பார்த்தா இந்த பெருசுல இருந்து போற இது வராது. இப்ப சின்னதுல இருந்து தான் ட்ரை பண்ணும். ஆப்ஷன் 3 விட்டுறலாம். சின்னதுல இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது தன்பாத் தான். தன்பாத் அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய சிட்டி. அப்ப இருக்கிறதுலே சின்னது தன்பாத். அதோட பெருசுன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டை விட பெருசுனா இந்தியா. இந்தியாவுக்கு அப்புறம் வேர்ல்டு, வேர்ல்டுக்கு அப்புறம் யூனிவர்ஸ். கரெக்டா? தன்பாத் தான் ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது 4, இந்தியாங்கிறது 2, வேர்ல்டுங்கிறது 3, யூனிவர்ஸ்ங்கிறது 5. 1 4 2 3 5 எங்க இருக்குன்னு பாருங்க. 1 4 2 3 5 ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. ஏதோ ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் பசிலையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாதான் கொடுத்துருக்க 2 இதுல வந்து எது கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எது உண்மைன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. in a class 6 students name PQ RSTU obtain different marks out of total 100 marks. 100 மார்க்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் வேற வேற மார்க் கிடைச்சிருக்கு. சரியா? இந்த கொஸ்டின் எல்லாம் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? உங்களால சால்வ் பண்ண முடியுதானே? சரி, அப்புறம் பாருங்க. the ratio between marks of T and S is 2:3. Tக்கும் Sக்கும் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:3 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2:3 வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்க. P obtain 50 மார்க்ஸ். Pக்கு வந்து அவன் 50% மார்க், மொத்தம் 100 மார்க்னு பார்த்துட்டோம். அதுல 50% அப்படின்னா 50 மார்க்னு அர்த்தம். இப்போ Pக்கு 50 மார்க் கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது பாருங்க. R obtain 5 மார்க் less than P. ஆருக்கு P-ய விட 5 மார்க் கம்மி. ஆல்ரெடி நமக்கு P தெரியும் இல்லையா? அப்ப ஆருக்கு 5 மார்க் கம்மின்னு சொல்றாங்க. கம்மி அப்படின்னா இதுக்கு மொத்தமே 45 மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? U obtains 1.5 times of marks obtained by P. P-க்கு எவ்வளவு மார்க்கோ அதுல இருந்து 1.5 times U வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. P-க்கு ஏற்கனவே பார்த்தோம் 50% மார்க், 50 மார்க்னு பார்த்தோம். அதுல 1.5 times 1 times அப்படின்னா அதே 50, 0.5 அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பாதி ஆயிடும் இல்லையா? 25. 50 + 25 75 மார்க்ஸ் எடுத்திருக்கும். யாரு? U எடுத்திருப்பாங்க. ஓகே, இப்ப Uக்கு வந்து 75. இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுட்டு PRU எல்லாம். சரியா? இப்போ TS வந்து நமக்கு ரேஷியோவா தான் தெரியுது. இதுல TO SO ஏதோ ஒண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சா கூட அதை வச்சு நம்ம 2ஓட ரேஷியோ தான் இது, அப்ப 3க்கு என்ன, அந்த மாதிரி இந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? T obtains less mark U but more marks than R. சரியா? Tக்கு வந்து U-வை விட கம்மியான மார்க், ஆனா R-ஐ விட ஜாஸ்தியான மார்க்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு T-யோட மார்க் R-க்கும் U-க்கும் இடையில இருக்கும். சரியா? R-க்கு தான் ஜாஸ்தி மார்க், இங்க U-க்கு தான் T-யை விட ஜாஸ்தி மார்க்னு இருக்கும். இல்ல என்ன பார்த்தோம்? T obtains less mark than U but more marks than R. ஓகேவா? அப்போ less U-வை விட கம்மி T-க்கு, பட் R-ஐ விட ஜாஸ்தி T. இப்போ R T U இந்த வரிசையில இருக்கும். ஓகேவா? அப்பதான் R-ஐ விட T ஜாஸ்தி, T-யை விட U ஜாஸ்தி, இந்த மாதிரி வரும் R T U அப்படின்னு. வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? Q obtains 20 marks more than T. Qக்கு வந்து T-யை விட 20 மார்க் ஜாஸ்தி. நமக்கு T எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா Qக்கு வந்து T-யை விட 20 ஜாஸ்தின்னு மட்டும் தெரியுது. ஓகேவா? வேற என்ன பாயிண்ட் இருக்கு? The ratio between marks of T and U is 4:5. T-யும் U-வையும் பார்த்தோம்னா 4:5 சொல்றாங்க. T-க்கும் U-க்கும் பார்த்தோம்னா 4:5 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நமக்கு இந்த PRU தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவுமே தெரியல. ஆனா U-க்கு தெரியுது இல்லையா? அப்ப இந்த U-வை வச்சு நம்ம இங்க ரேஷியோ இருக்கு. U தான் வந்து U-வை கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து T கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த T-ல இருந்து Q கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி T-ல இருந்து S கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே இப்ப வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒரு டேட்டாவை வச்சு. U வந்து 75 பார்த்துட்டோம். இங்க U-ஓட ரேஷியோ வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 5 தான் 75 அப்படின்னா into 15 பண்ணிருப்பாங்க. அதே into 15 தான் இங்கேயும் பண்ணுவாங்க, சேம் ரேஷியோ. கரெக்டா? இப்போ 15 into 4 அப்படின்னு சொன்னா 60. அப்ப T-க்கு 16 தெரிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா இதையும் ஆட் பண்ணிடலாம். T-க்கு 60. ஓகேவா? இப்ப இதை ரேஸ் பண்ணிடலாம். இப்ப T-க்கு 16 தெரிஞ்சிச்சு. இப்ப Q-க்கு என்ன சொல்லியிருக்காங்க? 20 + T பார்த்துட்டோம்.
அப்ப T-ய விட 20 மார்க்ஸ் கூடுதல் அப்படின்னா Q-க்கு எவ்வளவா இருக்கும்? 60 + 20 80 இருக்கும். அப்ப Q-க்கு 80. முடிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, இப்ப இதுவும் முடிஞ்சிச்சு. வேற என்ன இருக்கு? T ரேஷியோ S ஃபர்ஸ்டா பார்த்தது கரெக்டா? T-க்கும் S-க்கும் ரேஷியோ 2:3 அப்படின்னு பார்த்தோம். T-க்கு நமக்கு தெரியும் 60 தெரியும். அப்ப இந்த 2 அப்படிங்கிறது தான் நமக்கு 60 கரெக்டா? 2ங்கிறது 60னா 3னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2ங்கிறது நமக்கு 60 அப்படின்னா into 30ன்னு அர்த்தம். அப்ப அதே into 30 போட்டோம்னா 90ன்னு அர்த்தம். அப்ப S-க்கு 90 கரெக்டா? S-க்கு 90. இப்ப எல்லாமே முடிச்சிட்டோமா? அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு கொடுத்திருக்காங்க. கன்க்ளூஷன் 2 கொடுத்திருக்காங்க. அது கரெக்டான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? S obtain 90 மார்க்ஸ். S-க்கு 90% மார்க்கா? 90% அப்படின்னா 100க்கு 90 எடுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். பாருங்க, S-க்கு 90 லாஸ்ட்ல இருந்தா போட்டிருக்கோம் கரெக்டா? அப்ப இது கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, the ratio between P and Q is 5:8. P-க்கும் Q-க்கும் ரேஷியோ பார்த்தா 5ம் 8மான்னு கேக்குறாங்க. P இங்க இருக்கு, Q இங்க இருக்கா? 50 18 இருக்கு. கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் ஆகி 5:8 தான் கிடைக்க போகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே, அப்போ both 1 and 2 அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 4. சரியா? கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும், மத்தபடி क्वेश्चन ஈஸி தான். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 14th क्वेश्चन பாருங்க. இதுவும் ஒரு பிளட் ரிலேஷன் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி கேட்டிருக்காங்க? ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. கார்த்திக் வந்து பிரீத்தியோட பிரதர். கார்த்திக் இஸ் பிரதர் ஆஃப் பிரீத்தி. அப்படின்னா அமிர்தாக்கும் கார்த்திக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்ப கார்த்தி பிரீத்தி இவங்க ரெண்டு பேரை பத்தி கொடுத்துட்டு அமிர்தான் புதுசா ஒருத்தவங்களுக்கு என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப கண்டிப்பா நம்மளால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்காம, क्वेश्चनல இருக்க இந்த ரெண்டுத்தையும் பார்க்காம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கார்த்திக் இஸ் பிரதர் ஆஃப் பிரீத்தியை மட்டும் நம்ம போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குதா, கார்த்திக்கும் அமிர்தாக்கும் என்ன ரிலேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அதே மாதிரி அதுல வரல அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணும். அதுலயும் வரலன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ட்ரை பண்ணும். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணும். சரியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்த்தி இஸ் பிரதர் ஆஃப் பிரீத்தி அப்படிங்கிறது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். அப்போ கார்த்திக் இஸ் த பிரதர் ஆஃப் பிரீத்தி. பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அடுத்து பாருங்க, அப்புறம் கார்த்திக் அமிர்தா கேட்காங்க, நமக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு போயிடலாம். அமிர்தா இஸ் த டாட்டர் ஆஃப் ராகவ். அமிர்தா அப்படிங்கிறவங்க டாட்டர் யாருக்கு? ராகவுக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? இந்த ராகவ் யாரு? ஹூ இஸ் த சன் ஆஃப் பிரீத்திஸ் மதர் சீமா. பிரீத்திக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேரு சீமா. ஏற்கனவே நம்ம பிரீத்தி போட்டுட்டோம் இல்லையா? சோ பிரீத்தியோட அம்மா வந்து சீமான்றத போட்டுரும். சரியா? பிரீத்தியோட அம்மா சீமா. இந்த பிரீத்தியோட அம்மா சீமாவோட பையன் தான் இந்த ராகவ்னு சொல்றாங்க. ஓகேவா? சீமாவோட பையன் தான் ராகவ் அப்படின்னா பிரீத்தியும் பொண்ணு தான். கரெக்டா? ராகவ் பையன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸா தான் இருப்பாங்க, சிஸ்டர் பிரதர்ஸா இருந்திருப்பாங்க. வேற என்ன பாயிண்ட் இருக்கு? அமிர்தா இஸ் அ டாட்டர் ஆஃப் ராகவ். அமிர்தா வந்து ராகவோட டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராகவ் இங்க இருக்காங்க, அவங்களோட டாட்டர் தான் அமிர்தா. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்னென்ன இருக்கோ எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். அமிர்தா, ராகவ், பிரீத்தி, அவரோட மதர் சீமா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். இந்த ஒன்னை மட்டும் ஃபில் பண்ணது போதும். சரியா? ஃபில் பண்ணிட்டு இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. கார்த்திக் இஸ் ரிலேட்டட் டு அமிர்தா. அமிர்தாக்கும் கார்த்திக்கும் என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. நம்மளால பண்ண முடியுதான்னு பாருங்க. அமிர்தா இங்க இருக்காங்க, கார்த்திக் இங்க இருக்காங்க. சோ நம்மளால ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? என்ன ரிலேஷன்றது இப்ப தேவையில்ல, என்ன क्वेश्चनல கேட்கல. பட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. கரெக்டா? இது வந்து அப்பாவோட அண்ணன், பெரியப்பான்றது நமக்கு தெரியுது. என்ன ரிலேஷன் தேவையில்ல, பட் கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்கற, கண்டுபிடிக்க முடியுது. கரெக்டா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கார்த்தி இஸ் பிரதர் ஆஃப் பிரீத்தி இது மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, வேற எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? அப்ப அதை தவிர மத்த எல்லாத்தையும் நம்ம அழிச்சு விட்டுறலாம். கார்த்திக்கும் பிரீத்தியும் மட்டும் இருக்கட்டு, வேற எந்த டேட்டாவுமே நமக்கு இப்போதைக்கு தெரியாது. சரியா? இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பாக்குறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சீமா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பிரசாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இது பிரீத்தி. சரியா? சீமாவும் தெரியாது, பிரசாந்தும் தெரியாது. சோ இப்ப ரெண்டு பேர் தெரியாதனால இதை ஃபில் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, ஹூ இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் அமிர்தா. இங்க அமிர்தாவும் நமக்கு தெரியாது. சோ ஒரு 3 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதே கார்த்தி, பிரீத்தா தான். சோ இவங்க 2 பேரை வச்சு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான், அந்த நேம் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம ப்ரொசீடே பண்ண முடியும். கரெக்டா? இங்க சம்பந்தமே இல்லாம சீமா, பிரசாந்த், அமிர்தா 3 பேர் கொடுத்திருக்காங்க. 3 பேருமே நமக்கு அதுல இல்ல. சோ லிங்க் பண்ண நம்மளால முடியாது. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எந்த பயனுமே இல்ல. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதும் ஆன்சர் கண்டுபிடிக்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ஆப்ஷன் பாருங்க, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2 மட்டுமே போதும் ஆன்சர் கண்டுபிடிக்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா 2 வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஆப்ஷன் 1 எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient. 1 மட்டுமே போதும் ஆன்சர் பண்ண. 2 வந்து தேவையில்லைன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட், நமக்கும் 2 தேவைப்படல. சோ ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and together are necessary. ரெண்டும் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இல்ல.
நமக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வராது. ரெண்டும் சேர்த்தா கூட ஆன்சர் கிடைக்காதுன்னு சொல்றாங்க, அதுவுமே தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, அப்போ 14க்கு ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சஃபிஷியன்ட் அப்படிங்கறது ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15th கொஸ்டின் ஒரு மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, மிரர் இமேஜ்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, இங்க எப்படி இருக்குன்னா இதுக்கு இப்படி வரும். எஸ், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட், இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இந்த 4 மட்டும் பாருங்க. 4க்கு இங்க கரெக்ட், இங்க மட்டும் தப்பா இருக்கு, தலைகீழா வந்த மாதிரி இருக்கு. இது வந்து வாட்டர் இமேஜ் மாதிரி வந்திருக்கு, நமக்கு மிரர் இமேஜ்னால இந்த ஆப்ஷன் 4 நமக்கு வராது, விட்டுலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை மட்டுமே செக் பண்ணுங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எஸ், எம் எல்லாம் இந்த இதுல தான் டிஃபரன்ஸ் வருது. கரெக்டா, இதுல அப்போ பி பார்க்கணும். பிக்கு மிரர் இமேஜ் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வரணும். கரெக்டா, கீழே தான் இந்த லைன் வந்திருக்கணும். ஆனா இங்க டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 1 ஆப்ஷன் 2 இல்ல 3ன்றது தெரிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க 5, ஒய், ஜி எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஒய் பாருங்க இப்படி இருக்கு. அப்ப இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தாலும் அதே மாதிரி தான் வரப்போகுது. 1 ஆப்ஷன் 3ல பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க, வாட்டர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. சரியா, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்க ஒரு டைசம் கேட்டிருக்காங்க. 37ஓட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு ஈஸியான சம்ம. டைஸ் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா, இப்ப இந்த ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா 37ஓடது கேட்கறாங்க. இங்க 22, 37, 39, இங்க 22, 39, 33. இப்ப காமனா பாத்தீங்கன்னா 22ம் 39ம் இருக்கு. இங்கேயும் 22ம் 39 இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு வரும். 37க்கு 33 அப்படிங்கிறது தான் ஆப்போசிட். சரியா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸை பார்க்கணும். காமனா 2 அண்ணா இருக்கு, 22, 39, 22, 39. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. இதுலயும் பாத்தீங்கன்னா செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 22 இருக்கு, 22 இருக்கு, 33 இருக்கு, 33 இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க ரெண்டும் ஆப்போசிட். 39ம் 35ம் ஆப்போசிட். கொஸ்டின்ல 37 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எண்ணத்தை மட்டும் செக் பண்ணா போதும். செக் பண்ணி பேலன்ஸ் இருக்க அந்த 33 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, 37ஓட ஆப்போசிட் 33. ஆன்சர் 33. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆட் மேன் அவுட் ஒரு 4 டப்பா கொடுத்துட்டு இதுல வந்து எது டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா, இதெல்லாம் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதுல பாருங்க இங்க கீழே இருக்குது மேல இருக்கு, மேல இருக்குது கீழே இருக்கு, இந்த மாதிரி தான் எல்லாத்துலயுமே இருக்கு. கரெக்டா, இப்ப என்ன பண்ணலாம், வேற என்ன பாருங்க, இங்க ஒரு ஷேட் இருக்கா, அதே ஷேட் இங்க ஆப்போசிட்டா இருக்கா. இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, அதே இது ஆப்போசிட்டா இருக்கு. இங்க ஒரு நார்மல் பாக்ஸ் இருக்கு, இதுவும் ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு, ஆனா அந்த ரவுண்ட் இந்த எண்ட்ல போய் இருக்கு. கரெக்டா, இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா பார்த்துட்டு இது மட்டும் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல போயிருக்கு. இங்கதான் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். கரெக்டா, வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். ஆனா இங்க தப்பா இருக்கு. இப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் 4. இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. ஓகே தானே. 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா. 18th கொஸ்டின் பாருங்க. இதுல இந்த பாக்ஸ்ல என்ன வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷேட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேட் எங்க இருக்கு, நமக்கு ஈஸ்ட் சைடு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் சைடு இருக்கு, அப்புறம் வெஸ்ட் சைடு இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்குது நார்த் சைடு தான் இங்க ஷேடு வரணும். கரெக்டா, ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3. ஓகே, அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். மத்த எல்லாத்துலயுமே ஷேடு கரெக்டா தான் இருக்கு. டாப்ல தான் நமக்கு ஷேடு வேணும். ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே ஷேடு கவர் ஆயிட்டு டாப்ல மட்டும் கவர் ஆகலனால கண்டிப்பா அதுதான் வரும். அப்போ ஆன்சர் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்க முடியல. இனி ஆரோ வச்சு கண்டுபிடிக்கலாமா பாருங்க. ஆரோ ஃபர்ஸ்ட் கீழே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்க போயிருக்கு, அதுக்கப்புறம் இங்க. அதாவது என்ன ஆயிருக்கு, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி இருக்கு. இப்ப மறுபடியும் இந்த நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி போச்சுன்னா வெஸ்ட் பார்த்து வந்திருக்கணும். வெஸ்ட் பார்த்து இருக்கக்கூடிய ஆரோ பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் 2. 18th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 19th கொஸ்டின் பாருங்க. Naptune is related to RCP, GGPW on a certain logic. ஓகேவா, Naptune நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி curtain அப்படிங்கறத TW, EGPKC அப்படின்னு கோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கோட் பண்ணா நமக்கு இதே லாஜிக் யூஸ் பண்ணி லாஜிக்கலுக்கு என்ன, மவுண்டட்க்கு என்ன, ஃபிக்சருக்கு என்ன, சர்டன் ஒரு ஈஸியான லாஜிக்கா தான் இருக்கும். ஆனா நம்ம இருந்து 4 எண்ணத்தையும் பண்ணி மேட்ச் பண்றோம், அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க லாஜிக்கை கண்டுபிடிப்போம். நாப்டியூன் வந்து RCPGGPW மாறி இருக்கு. கரெக்டா, அது என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாப்டியூனா, நாப்டியூன் TTUNE நாப்டியூன் இது என்னவா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நாப்டியூனுக்கு நம்பர் போட்டுடலாமா. நம்பர் போட்டா ஈஸியா இருக்கும். இன்னுமே Nக்கு 14, 1, Pக்கு 16, Tக்கு 20, Uக்கு நமக்கு 21, Nக்கு 14, Eக்கு 5. இந்த நாப்டியூன் என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தோம். RCPGGPW RCPGGPW ரைட்டா. இப்போ இது என்னவா மாறி இருக்கும். Rங்கிறது என்னது 18, Cங்கிறது 3, Pங்கிறது 16, Gங்கிறது 7, மறுபடியும் Gங்கிறது 7, Pங்கிறது 16, W அப்படின்னு சொல்லும்போது 23.
ஓகே, இப்ப பாருங்க 14 18 மாறி இருக்குன்னா என்ன ஆயிருக்கும்? +4 ஆயிருக்கும். 1 3 ஆயிருக்குன்னா +2 ஆயிருக்கும். 16 16 +0. 27 கொஞ்சம் சம்பந்தம் இல்ல, விட்டுருங்க. 21 7 இல்ல, இது 2 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 5 23 கொஞ்சம் கேப் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? அப்ப இதை விட்டுறலாம். இந்த லாஜிக் கிடையாது, ஸ்ட்ரைட்டா பாக்குற லாஜிக்கே இருக்காது. வேற லாஜிக் தான் ட்ரை பண்ணோம். நமக்கு இப்ப நம்பர் மட்டுமே போதும். சரியா? நம்பர் மட்டுமே வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல லாஸ்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. 14 23 அப்புறம் 1 16 இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 6 வார்த்தை 7 வார்த்தை வந்தாலே அது வந்து ஈக்குவலா பிரிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல 7 இருக்கா, நம்ம 3 3 அப்படி பிரிச்சு சென்டரை மட்டும் விட்டுட்டு 3 3 பிரிச்சு பார்க்கலாம். மேக்ஸிமம் இதே லாஜிக் தான் எஸ்எஸ்சில இதே லாஜிக்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இப்படி பிரிச்சு பாருங்க. இப்போ இந்த 14 16 மாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? 16 18 மாறதுக்கு சான்ஸ் இருக்கா? 1 3 மாறதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டிஜியை வந்து எப்படி விட்டுறலாம். ஏன்னா டிஜிங்கிறது ஒரு ஆப்போசிட் லெட்டர். மேபி அந்த லாஜிக் கூட நமக்கு இருக்கலாம். நமக்கு ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதுவோம் இல்லையா? அப்ப இந்த ஆப்போசிட் லெட்டர் ஏக்கு இசட் ஆப்போசிட், பிக்கு ஒய் ஆப்போசிட், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர் பார்க்கும்போது டியும் ஜியும் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ரஃப் ஷீட்ல நீங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதி நம்பர் போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். டியும் ஜியும் ஆப்போசிட்ங்கிறது. சரியா? அப்படி பார்க்கும்போது அப்போ சென்டர்ல இருக்கிறத விட்டுட்டு மத்த 3 பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பக்கத்துல நம்பர்ஸ் வருது இல்லையா? அப்ப அதுதான் நமக்கு லாஜிக்கா இருக்கும். நம்ம பாருங்க, நம்மளோட லாஜிக் அதுவா தான் இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 14 வந்து 16 மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குன்னா +2 ஆயிருக்கு. இப்படி கிராஸ்ல பார்க்கும்போது. அடுத்த 1 3 மாறி இருக்குனாலும் +2 ஆயிருக்கு. அப்புறம் 16 18 ஆயிருக்கனாலும் +2 ஆயிருக்கு. கரெக்டா? மூணுமே ஒரே மாதிரி வந்துட்டா. அப்ப அதே மாதிரி லாஸ்ட் இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து 21 14 5 அப்படிங்கிற நம்பர், இங்க 7 16 23ங்கிற நம்பர். 21 23 ஆகுதுன்னா +2, 14 16 ஆகுதுன்னா +2, 5 7 ஆகுதுன்னா +2. சிம்பிளா? அதே மாதிரி இப்ப சென்டர்ல இருக்கிறத ஒண்ணு மட்டும் விட்டு வச்சிருந்திருப்போம். நாப்டியூன் டி மட்டும் விட்டுருந்தோம்ல. டி வந்து ஜியா மாதிரி இருக்கும், ஆப்போசிட் லெட்டர் வருது. ஏன்னா 2070க்கு வேற ரிலேஷன் இல்ல, ஸோ ஆப்போசிட் லெட்டர் அப்படிங்கிற ரிலேஷன் வந்திருக்கலாம். இது வந்து நம்ம இந்த நாப்டியூன் சிபி இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதை வச்சு வேணா ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். இதை நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே தான். இதை வச்சு நம்ம லாஜிக்கல் மவுண்டட் ஃபிக்சர் சர்டைன் போயிடலாம். இதுக்கும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த கர்டைனை ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? இதுலயே வச்சு செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சில இருந்து 2 ஆட் பண்ணா நமக்கு 3வது லெட்டர் வரணும். சிக்கு அப்புறம் என்னது? CDE. கரெக்டா? இ கரெக்டா வந்துருச்சா? அதே மாதிரி யூ வந்து +2 பண்ணா செகண்ட் லெட்டர் வரும், ஆர் +2 பண்ணா ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். இந்த 3ஐயும் செக் பண்ணாலே நமக்கு தெரியுது இது கரெக்ட் தான், இந்த லாஜிக் தான் அப்படின்றது. அது மாதிரி டி இருக்கு, ஸோ டி கண்டிப்பா ஜியா மாறும், ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஓகேவா? சரி, இப்ப லாஜிக் புரிஞ்சிருச்சுல? 3 ஃபர்ஸ்ட் 3 இந்த மாதிரியும் லாஸ்ட் 3 இந்த மாதிரியும் +2 பண்ணிடணும். அதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கிறத வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. இப்போ லாஜிக் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணி லாஜிக்கலுக்கு மவுண்டட்க்கு ஃபிக்சருக்கு சர்டைனுக்கு பண்ணி இங்க நம்ம வந்து ஃபில் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேர்ட் லெட்டர் வேணும். கரெக்டா? ஏன்னா இங்கெல்லாம் நம்ம P ல இருந்து +2 பண்ணி தான் ஃபர்ஸ்ட் லெட்டரே வந்துச்சு. அப்ப அதே தானே இங்கேயும் வரும். G ல இருந்து +2 பண்ணா என்ன வரும்னு பார்க்கணும். Gங்கிறது 7, 7ல இருந்து 2 ஆட் பண்ணா 9. கரெக்டா? 9னா I வரும். இங்க I வச்சு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 4 இதுலயுமே இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4மே வராது. ஆப்ஷன் பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு எதையுமே ஃபில் பண்ணல. கரெக்டா? ஆப்ஷன்ல எங்கேயுமே ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். இது வந்து சும்மா ஒரு டைம் வேஸ்ட்காக கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஆப்ஷன் எதுவுமே பார்க்காம இருந்திருந்தா ஃபுல்லா இருந்து செக் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கல் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. எங்கேயுமே 1க்கு எது அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா 1க்கு ஆன்சர் இங்க இல்லவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இதை விட்டுலாம். அடுத்து பாருங்க, செகண்டுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு WZ WZ இந்த ரெண்டும் இருக்கு. ஸோ ஒன்னு ஆன்சர் டபிள்யூவா இருக்கும், இல்ல இசட்டா இருக்கும். இந்த ரெண்டுமே வர போறது இல்லை. கரெக்டா? மவுண்டட்க்கு இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரும். அதுவுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க இருந்து வரும்? நமக்கு தேர்ட் லெட்டர் +2 பண்ணாதான் நமக்கு இங்க லாஜிக் பார்க்கும்போது அப்படிதான் பார்த்தோம் இல்லையா? அப்ப தேர்ட் லெட்டருங்கிறது யூல இருந்து +2 பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கிடைச்சிருக்கும். கரெக்டா? யூங்கிறது நமக்கு 21 +2 அப்படின்னா நமக்கு 23 வரும். 23 அப்படின்னா W வச்சு வர்றது இது மட்டும்தான். அப்ப செகண்ட் ஒன்னுக்கு நமக்கு என்னவா இருக்கும்? W அப்படிங்கறது ஆப்ஷன். ஃபில் பண்ணும்போது இதுதான் இதுக்கு மேட்ச். சரியா? அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வராது, 4 வராதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாரி, 4 வரலாம். ஏன்னா 4 பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன்னுக்கு எங்கேயுமே போடல. கரெக்டா? தேர்ட் ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். நான் செகண்ட் ஒன்னுக்கு இசட் கிடையாது, Wன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, ஃபிக்சர்னு இருக்கு. ஃபிக்சர் இப்போ தேர்ட் ஒன்னுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த எக்ஸ்ல இருந்து நம்ம +2 பண்ணாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். கரெக்டா? எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 24 +2னா 26னா லாஸ்ட் லெட்டர் இசட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்போ தேர்ட் ஒன்னுக்கு இந்த இசட் இருக்க வாய்ப்பு இருக்கு.
சரியா? வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம ஏன்னா ஃபுல்லா செக் பண்ணவே இல்லை, பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தோணும். சரியா? அடுத்து பாருங்க, அப்பவுமே நம்ம எந்த ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, சர்டைன் இருக்கு. சர்டைனுக்கு பாத்தீங்கன்னா சி வந்திருக்கு, சாரி தேர்ட் லெட்டர்ல இருந்து பார்க்கணும் இல்லையா? தேர்ட் லெட்டர் ஆர், ஆர் கூட +2 பண்ணணும். ஆர் கூட +2 பண்ணோம்னா ஆர்ங்கிறது 18, 18 கூட நம்ம +2 பண்ணோம்னா நமக்கு 20 வரும். அப்ப நமக்கு என்ன வரும்? டி வந்திருக்கணும். ஆர்ல இருந்து +2னா 18 + 2 20, டி வந்திருக்கணும். 20ங்கிறது டி, அப்போ ஒய். ஓகே, அப்ப ஃபோர்த் கொஸ்டினுக்கு நமக்கு ஒய் வந்திருக்கணும். ஆனா இங்க ஃபோர்த்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். முடிஞ்சுச்சா? ஏன்னா சர்டைனுக்கு நமக்கு டி வச்சு வரதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். இங்க கே வச்சு இருக்கிறதும் ஆன்சர் வராது. ஆனா இங்க வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால இதுவுமே தப்பு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 2 இல்லைன்னா 4 மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ 2 or 4 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா ஃபுல்லா தான் செக் பண்ணணும். இப்ப செகண்ட் ஒன்னை ஃபுல்லா செக் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா இந்த ரெண்டுலயுமே வந்து தேர்ட் ஒன்னுக்கு இசட்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் ஃபிக்சருக்கு இதுதான் வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த செகண்டுக்கு என்ன வரும்ன்றதுதான் நமக்கு தெரியாது. செகண்டுக்கு ஒருவேளை W வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 2 கரெக்ட். செகண்டுக்கு ஒருவேளை W வரலன்னா ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் 2 or 4 மட்டும் தான் நமக்கு டவுட். அதுக்கு நம்ம செகண்ட் தான் ஃபுல்லா செக் பண்ணி ஆகணும். மவுண்டட். சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ண முடியாது. ஏன்னா மத்ததுல ஏதோ ஒண்ணுல தப்பு இருந்தாலுமே இந்த செகண்ட் ஆப்ஷன் ஃபுல்லா தப்பாயிடும். ஸோ மவுண்டட் மட்டும் நம்ம ஃபுல்லா செக் பண்ணலாம். மவுண்டட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுடலாமா? எம்னா நமக்கு 13, சரியா? ஓ அப்படின்னா 15, யூனா 21 வரும். அதுக்கப்புறம் என் அப்படின்னு சொன்னா எண்ணுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட் லெட்டர் போடுவோம். எம்மும் என்னும் தான் ஆப்போசிட் இல்லையா? அப்ப எம் வரப்போகுது. அடுத்த டி இருக்கு, டிக்கு 20, ஈக்கு 5, டிக்கு 4 போட்டுட்டோமா? இப்ப எல்லாத்துலயுமே +2 இல்லையா? அப்போ இங்க 21 இருக்குன்னா இங்க +2 பண்ணா 23, 23னா W வரும். அடுத்து 15ல இருந்து +2, 15ல இருந்து +2 பண்ணா 17, 17க்கு Q வரும். ஓகே, நீங்க அந்த நம்பர் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸி தான். ஓகே, சில பேர் அப்படியே மக்கப் பண்ணிருப்பாங்க. நமக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் தானா எந்த லெட்டருக்கு எந்த நம்பருங்கிறது மக்கப் ஆயிடும். சரி, 13 கூட +2 பண்ணோம்னா 15, 15 தான் O. WQO வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இந்த M தான் வரப்போகுது, என்னோட ஆப்போசிட் M, அதுவும் ஓகே. அப்புறம் பாருங்க 4ல இருந்து +2 பண்ணோம். கரெக்டா? 4ல இருந்து +2 பண்ணா 6, F வரும். 5ல இருந்து +2 பண்ணா 7, 7க்கு G வரும். 20ல இருந்து +2 பண்ணா 22, V வரும். இப்ப இதுதான் வரப்போகுது. கரெக்டா இருக்கா? Wல கரெக்டா இருக்கு. அப்போ வந்து 2க்கு Wங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் இப்போ 2 or 4 அப்படின்னு நம்ம செக் பண்ணி வச்சிருந்தோம். அதில் ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஒரு சிம்பிளான சம் தான். நம்ம வந்து ஃபுல்லா பண்ணாம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பாதி எலிமினேட் பண்ணலாம், இல்லை ஆப்ஷன் வச்சு பண்ணலாம். லாஜிக்கலுக்கு கண்டுபிடிக்க தேவையே இல்லை இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது க்ளூ எடுத்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? மற்றபடி பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். +2 அப்படிங்கிறது கிராஸ்ல போயிருக்கு. இப்போ அடுத்து பார்க்கலாமா? The 20th question பாருங்க. In a certain code language, plot is written as 63, soup is written as 71. Which of the following are the correct matches as per the given code language? இதுவும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஆனா இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிளாட் அப்படிங்கிறது 63 மாறி இருக்கு, சூப்புங்கிறது 71 மாறி இருக்கு. இந்த மாதிரி டோட்டல் நம்பரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலே, பிக்கு எல்லுக்குன்னு தனித்தனியா கொடுக்காம டோட்டலா கொடுத்துருக்காங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இல்ல ஒன்னொன்னா போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். பிக்கு 16, எல்லுக்கு 12, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்து அதே லாஜிக் வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா ஆப்போசிட்டா ஆட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணணும். சரியா? சரி பாருங்க, இப்போ பிளாட்டுக்கான நம்பர்ஸ் எல்லாம் போட்டோம். இதெல்லாம் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் 63 வருதான்றதை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 16 + 12 அப்படின்னா 28 வரும். 28 + 20னா 48. 48 + 15 அப்படின்னா 63. பர்ஃபெக்ட். அப்போ ஒண்ணுமே இல்லை, ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஆட் பண்ணிருக்காங்க. அதே தான் இங்கேயுமான்றதை ஒரு செக் பண்ணிக்கலாம். சூப் இருக்கு இல்லையா? சூப்னா எஸ்க்கு 19 வரும், ஓக்கு 21 வரும், சாரி ஓக்கு 15 வரும், யூக்கு 21 வரும், பிக்கு 16 வரும். 15 + 16னாலே 31, 31 + இதுன்னு சொல்லும் போது 50 வந்துடும், +21 71. சூப்பர். அப்ப எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்கன்ற லாஜிக் தெரிஞ்சிச்சு. லாஜிக் தெரிஞ்சிருச்சா? இப்போ இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். லைக்கு எவ்வளவு, எல்ஐக்கு ஒன்னொன்னுக்கா நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், டோஸ்க்கு என்ன வரும், மெண்டுக்கு என்ன வரும், இவ்வளவுதான். ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான். லாஜிக் தெரிஞ்சிருச்சு, இதை போட்டா மட்டும் போதும். இல்லைன்னா இதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தான். ஜஸ்ட் ஃபில் பண்ணிட்டு இதுல அந்த ஆப்ஷன்ல எங்க கரெக்டா ஃபில் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டேன் என்னதுன்னு, ஆன்சர் மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சரியா? நீங்க வந்து இன்னும் நிறைய செட் இருக்கு. மொத்தம் ஒரு செட் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னொரு 7 செட் இருக்கு. அந்த 7 செட்டை பேலன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தது மட்டும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.